முதலமைச்சர் ஆகிட்டா அதுக்கப்புறம் பவர் வந்துடும் கையில், யாரை வேணால் பிடிச்சி உள்ளே போடலாம். அதனால் பண்ண மாட்டாங்க. இப்போ இது கொடுக்காதனால லெட்டர் இப்போ இவங்கள்ட்ட ஆதரவு கடிதம் இருக்குது. இப்போ ஆளுநர் கையில் போகாதனால மே 11 பதவி காலம் முடியுது அப்படின்னு ஏதாவது ஒரு தற்காலிகமாக ஒத்தி வைக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கும் கோர்ட்டுன்னு போவாது. காலைல திரும்ப லெட்டர் கொடுத்துருந்தாரு வச்சு கவர்னர் வாங்கிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து லெட்டரும் வந்துட்டுருக்கோம். ஒரு 100 பேர் 50 பேர் இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த மாதிரினா கூட ஓகே. 2 பேர் தானே ஒரு கட்சியை அன்கண்டிஷனாக ஆதரிச்சுட்டு போவோம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடரணும்னா இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்? அதற்கு பிறகு தான் அவர்கள் தாவேக்காக ஆதரவு கொடுக்கணும்னு சொன்ன அப்புறம் தான் இவங்க வேறு வழி இல்லாமல் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. இவருக்கான வாய்ப்பு நான் அப்போ பாஜக சதினா நீங்கள் கேட்டால் இவங்கள தான் சொல்லணும். டிஎம்கே பாஜகலாம் சேர்ந்துட்டு சதி பண்ண. ஆமாம், அது நடந்தது. திமுக அதிமுக கூட்டணி ஆட்சின்றதுக்கான ஏற்பாடு மேலே இருந்தெல்லாம் நடந்தது, ஒப்புதலோடு தான் நடந்தது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மே 4 தேர்தல் முடிவுகள் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்த சிக்கல்கள் வந்துட்டே இருந்துச்சு ஆட்சி அமைக்கிறதுல. இதனை அடுத்து இதுல முக்கியமா ஒரு ரோல் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ரோல் முக்கியமான ஒரு ரோலா இருந்துச்சு. ஏன் ஆளுநர் அவர்கள் இப்படி பண்றாரு, வேணும்ட்டே பண்றாரா, பாஜக இயக்குதா அப்படின்ற பேச்சுகளும் பரவலா வந்துட்டு இருந்துச்சு. அதற்கிடையில இப்ப டைம் கொடுக்காம விஜய் அவர்களை புறக்கணிச்சிருக்காரு ஆளுநர். கேரளா போறாரு. இப்போ பதவியேற்கும் நாள் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது, பின்னணி என்ன சார்? டைம் கொடுக்காம புறக்கணிச்சிருக்காரு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ 7 மணிக்கு என்னமோ ஃப்ளைட்டு. ஆமாம். என்னதான் விஜய் பார்த்தாலும் 6 ஆகிடும். அப்புறம் ஒரு ஃப்ளைட் பிடிக்க முடியுமா? அரை மணி நேரம் இருக்குல்ல அதுக்கு அடுத்து. அப்படியே இன்னும் இது லோக்கலில் போகிறதா? இது இங்கேருந்து திருவனந்தபுரம் போகணும். ஃப்ளைட் லேட் ஆச்சுன்னா ஆகுது. அங்கே இதுதானே அவருக்கு முக்கியம். அதனால் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்படி ஆளுநர் லேட் பண்ணுறாருலாம் கிடையாது, புறக்கணிக்கிறான்றதெல்லாம் சொல்ல முடியாது. இவர்கிட்ட 108 தான் இருக்குது. ஒரு 6 107 6 107 5 112 ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டு இவர் போய் முதல்ல கொடுத்தாரு. 112 வச்சு தான் கொடுத்தாரு. முதல்ல கொடுத்தப்பவே கவர்னர் முடியாதுன்னு சொல்லிட்டார். வெளியில் கண்டபடி பேச்சு வந்தது. மறுபடியும் இவங்க போய் வலியுறுத்தினாங்க. அப்போ மறுநாள் விஜயை வர சொல்லி இந்த அப்படிங்க 118ஓட வாங்க அப்படின்னா, அதுக்கு இங்கே எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டங்கள் நடத்தினாங்க. இல்லை ஆளுநர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு. ஆளுநருடைய அதிகாரம் 118ன்னு கேட்குறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. 118 இல்லைன்னா அவருக்கு அழைக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்குது. சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் அது பண்ணார். ஏன் சொல்கிறாருன்னா குதிரை பேரம் நடக்கும், முதலமைச்சர் ஆகிட்டா அதுக்கப்புறம் பவர் வந்துடும் கையில், யாரை வேணால் பிடிச்சி உள்ளே போடலாம். பிடிச்சி உள்ளே போடலான்னா தனக்கு ஆதரவாக மாற்றலாம். சாமபேதம் தான தண்டம் அந்த மாதிரி. அதனால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் காரணம்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். நேற்று அவர் போய் அதே மாதிரி போய் பார்க்குறாரு. அதுலேயும் 2 தப்பான இது, ஐயுஎம்எல்லும் 1 அமமுகவும். அப்போ 116 தான் இவர்கிட்ட இருக்குது. அதனாலேயும் அவர் நேற்று கூடவே இல்லை. இன்றைக்கி திருமாவளவன் மட்டும் அவங்க சீக்கிரம் கொடுத்துருந்தாருன்னா அவர் சீக்கிரம் போய் பார்த்துருப்பார். இழுத்துட்டு இப்போ தான் கொடுக்குறாங்க, இதை வாங்கிட்டு போனான்னா ஆகும். லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க ரெடியாகி போகிறதுக்குள்ள அவர் இன்றைக்கி 7 மணிக்கு அவர் திருவனந்தபுரம் நாளைக்கு இதுக்காக போகிறார், அவர் பதவி இதுக்காக. அதனால் அவர் கிளம்பிட்டார். இதான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, எப்படின்னு லேட்டாகவும் தெரியும், கொடுக்கல. இதுக்கப்புறம் நாளைக்கு பதவியேற்பில் எல்லாம் முடிஞ்சு, இல்லை ஒருவேளை அவங்க திங்கக்கிழமை பதவியேற்பலன்னா அதுக்கப்புறம் இவர் கொடுத்து தான், விஜய் கொடுத்து தான் பண்ணணும். என்னைக்கு பதவியேற்புன்றது அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். அப்போ பதவியேற்பு நாளானது இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது பாஜகவின் அழுத்தத்தால தான் ஆளுநர் இப்படி பண்றாரு. பாஜக கதை சொன்னேன், மறுபடியும் பாஜகவின் அழுத்தத்தால்னா நான் என்ன பண்றேன்? இல்ல சார், பாஜக பின்னாடி இருந்து இதை ப்ளே பண்றாங்களான்னு கேட்குறேன். உண்மையிலே பாஜக இருக்கா இதுல? இப்போ நான் சொன்னதுல எங்க இருக்குது பாஜக சொல்லுங்க? வேறு வழியில கேட்குறேன். வேறு வழினா கார் டயர் ஏதாவது பஞ்சர் ஆகிட்டாங்களா, இல்லை டெக் டைவர்ஷன் ஏதாவது கொடுத்துட்டாங்களா? இது வரைக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்து காத்துக்கு தானே இருந்தார். இன்னை வரைக்கும் அவர் அங்கே தானே இருந்தார் கவர்னரு. இவருக்கான வாய்ப்பு நான் அப்போ பாஜக சதினா நீங்கள் கேட்டால் இவங்கள தான் சொல்லணும். டிஎம்கே பாஜகலாம் சேர்ந்துட்டு சதி பண்ண. ஆமாம், அது நடந்தது. திமுக அதிமுக கூட்டணி ஆட்சின்றதுக்கான ஏற்பாடு மேலே இருந்தெல்லாம் நடந்தது, ஒப்புதலோடு தான் நடந்தது. அந்த இழுபறிலாம் சேர்ந்து தான் விஜயை இந்த பாடாப்படுத்தினாங்க.
அதற்கு பிறகு டிஎம்கே தனி ரோல் பண்ணியிருந்தது. ஆதரவு நாங்கள் ஆட்சி தொடரட்டோம்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சியாக செயல்படும் சொல்லிவிட்டு பிடிச்சி என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கூட்டணி கட்சிகளெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பேரம் போய்கிட்டே இருந்தது. இந்த நேரத்தில் நேற்று மதியானம் எம்ஏ பேபி எடுத்த லைனுக்கு பிறகு தான் நிலைமை மாறுது. 2 கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கண்டித்த உடனே அங்கேருந்து இவரும் கண்டிச்சிருப்பாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இடம். அதற்கு பிறகு தான் அவர்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்ன அப்புறம் தான் இவங்க வேறு வழி இல்லாமல் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. சண்முகலாம் வேண்டா வெறுப்பாக தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு, ஆனாலும் எங்களுடைய கூட்டணி திமுகவோட தான் இப்படிலாம் உருட்டினார்ல சண்முகம். உங்கள்கிட்ட கேட்டாங்களா யாராவது? ஒரு கட்சியை அன்கண்டிஷனலாக ஆதரினா ஆதரிச்சுட்டு போங்க, ஆனாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடரோம்னா இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்? இதெல்லாம் இப்படி இவங்க 2 பேர் சொன்னோன்னா நிலமை கைமீறி போயிடுச்சு திமுக அதிமுகவுக்கு. அதற்கு பிறகு கூட்டணி சேர்ந்துன்னா பத்தாது, 119 தான் 120 தான் அவங்கள்ட்ட இருக்குது, அதனால் பத்தாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதற்கு பிறகும் ஐயுஎம்எல்கிட்ட இவங்க கேட்டால் அது தரலன்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சுருந்தாங்க. அதனால் தடுமாறி இருந்தாங்க. இவர் அதுக்கு மேலே திரும்ப இன்னும் ஒரு 50 பேர் 100 பேர் ஆகுறாங்க, இல்லை பெரிய அளவில் கான்ஃபரன்ஸ் கூட்டம் போட்டு பண்ணணுமா? அவர் உட்காந்து நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம், அந்த ஆலோசனை இந்த ஆலோசனைன்னு அவரு இழுத்தார். இன்னைக்கு காலையிலே கொடுத்துருந்தாருன்னா கவர்னர் பார்த்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தாவேக்காவின் மற்றவர்கள் பண்ண அலட்சியம் இதில் கவர்னருக்கு எங்கேயாவது சொல்லுங்கள். இப்போ ஏதாவது கவர்னர் காலைல திரும்ப லெட்டர் கொடுத்துருந்தாரு வச்சுக்கோங்க, 11 மணிக்கு கொடுத்துருந்தாரு வச்சுக்கோங்களா, அவங்க போய் 12 1 மணிக்கு போய் பார்த்து கொடுத்துருக்க போகிறாங்க. கவர்னர் வாங்கிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து லெட்டரும் வந்துட்டுருக்கோம், திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இத்தனை மணிக்கு அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ எதுக்குமே வழி இல்லாமல் போச்சு இல்லை? அப்போ இது எல்லாமே அலட்சியத்தால் நடந்த ஒன்று. அலட்சியம், ஒவ்வொருத்தர் அலட்சியம், அந்த இந்த போக்குன்னு சொல்லுவாங்க. இவர் என்னமோ எங்கள் குருநாதர் அது இதுன்னு உருட்டுறாரு. உங்கள் குருநாதர்னா சீக்கிரம் வாங்க வேண்டியதான் லெட்டர். அரசியல் ஆசான் சீக்கிரம் வாங்க வேண்டியதான் லெட்டர். அது என்ன அவ்வளோ பெரிய நடைமுறை? ஒரு 100 பேர் 50 பேர் இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த மாதிரினாலும் ஓகே. 2 பேர் தானே இல்லை கட்சி இது பேச போகிறீங்க, என்னத்த பண்ணி லாஸ்ட்டில் இப்போ போச்சா? அடுத்த நடவடிக்கை. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. மே 10 முடியுது இந்த சட்டமன்ற காலம். மே 11 புது கவர்மெண்ட்டு வரணும். இப்போ ஒரு வேளை கவர்னர் இதை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அதனாலே கூட வாங்காமல் போயிடலாம், இல்லை ஒரு ஃப்ளைட் டைம் ஆகிருக்கும் ஏதாவது ஒன்று. இப்போ இது கொடுக்காதனால லெட்டர் இப்போ இவங்கள்ட்ட ஆதரவு கடிதம் இருக்குது. இப்போ ஆளுநர் கையில் போகாதனால மே 11 பதவி காலம் முடியுது அப்படின்னு ஏதாவது ஒரு தற்காலிக டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா ஆட்சி கலைப்பு இல்லை, இது மறுதேர்தல் இல்லை, தற்காலிகமாக ஒத்தி வைக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கும் கோர்ட்டுன்னு போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. திருப்பி அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான முதல்லேருந்து அவங்க வேலையை இவர் கோர்ட்டுக்கு போவார். நான் 118 வச்சுருக்கேன், என்னை பதவியேற்க அழைக்க ஆணையிடுங்க, உத்தரவிடுங்க. அப்புறம் கோர்ட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ பதவி ஏற்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வரப்ப பதவியேற்ற அப்புறம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுன்ற ஒரு முக்கிய ஒரு பொறுப்பு. அவரு பிரச்சனைங்க, அவர் இஷ்டத்துக்கு வாக்குறுதியை வாரி கொடுத்துருக்காரு. அதிமுக திமுக கூட பயந்துச்சு. இவர் வரமாட்டேன்னு நினச்சாரானு தெரில, சுத்தமாக அள்ளி விட்டுட்டார். 2500 ரூபா உரிமை தொகை, அதிமுகவை 2000 தான் சொல்லுது, நீங்களும் 2000 சொல்ல வேண்டியது 2500. இது இல்லாமல் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா. அப்போ ஒரு வீட்டில் ரேஷன் அட்டை அடிப்படையில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது வச்சுக்கோங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு 30 வயசு வச்சுக்கோங்க, 35 வயசு வச்சுக்கிங்களா, ஒரு 18 வயசில் கல்யாணம் ஆயிருந்தா ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு இருக்குது வச்சுக்கோங்க. அவங்களுடைய அம்மா ஒருத்தங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு 35ன்னு வச்சிங்கன்னா அவங்க ஒரு 18 வயசில் அவங்க பெற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 53 வயசு 54 வயசுன்னா 3 பேருக்கும் பணம் கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கு வச்சுக்கோங்க, 4 பெண்கள் இருப்பாங்க ஒரு வீட்டில், 10,000 ரூபா ஒரு வீட்டுக்கு போகும். எப்படி கஜானா என்ன ஆகுறது? இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி ரூபா கடன், 55,000 கோடி ரூபா வட்டி மட்டுமே கட்டணும். மொத்த வருமானமே 4,39,000 கோடி என்னமோ பட்ஜெட் தொகை வருமானம். இதில் நீங்கள் இந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் போயிடும். 12 லட்சம் கோடி கிட்ட போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வீடுகளுக்கு 200 யூனிட்டு மாதம் தோறோம்னா இப்போ நான்லாம் வந்து 450 யூனிட் 500 யூனிட் யூஸ் பண்ணுறேன். அப்போ 400 யூனிட் ஃப்ரீன்னு என்ன வருது? ஒவ்வொரு வீட்லேயும் 400 யூனிட்னா 4 12னா கணக்கு போட்டுங்க, 1500 ரூபா
அதுக்கு மேலே 2000 வச்சிங்களேன், அது ஒரு தனியாக போகும்ல, மாதம் 2000. இந்த மாதிரி சிலிண்டரு. 6 சிலிண்ட்ரு, அப்போ 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்ட்ரு, அப்போ மாதம் 500 அதுக்கு ஒதுக்கி ஆகணும். 2,50 கோடி இன்ட்டு 500. அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, அப்புறம் டிப்ளமா படித்தவர்களுக்கு ஏதோ உதவித்தொகை, +2 படித்தவர்களுக்கு இது, இப்படி ஒவ்வொன்றும் பண்ணால் என்ன ஆகுறது இந்த கவர்மெண்ட்? அதனால பஸ்ஸு, அதுதான் ரொம்ப மோசம். தமிழகம் முழுவதும் இலவச பயணம்னா பேருந்து போக்குவரத்து கழகத்தை இழுத்து மூட்டு போக வேண்டியதான். அவனுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? அப்போ வெறும் ஆண்கள் போகிறது மட்டும் வருமானம்னா என்ன ஆகுறது? ஆண்கள் மேக்ஸிமம் பைக் தான் யூஸ் பண்றாங்க இப்ப. இல்லை தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது. அதனால் இது வந்து நான் இதெல்லாம் வந்து செய்யணும்னு ஆசை, ஆனால் இப்போ இருக்கிற நிதி சுமையில் செய்ய முடியாது. தயவுசெய்து பொறுத்தருளுங்கள். நான் வந்து மாதந்தோறும் கொடுக்குற அந்த உரிமை தொகையை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், மற்ற விஷயங்கள் நான் வந்து பண்ணுறேன், எனக்கு இது கொடுங்கன்னு ஏதாவது பகிரங்கமாக இவர் கேட்டுக்கிட்டு தான் தொடர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனாலதான் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, நாங்க கொடுத்ததையாச்சும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் பாருங்க இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு கேட்பாங்க. அப்பதான் எதிர்க்கட்சியோட வேலையை வந்து டெரராக பார்க்க. இருப்பாங்க. அப்ப இந்த 6 மாசம் தான் விஜய் அவர்களுக்கு 6 மாதம்லாம் இல்லை, 2ஆம் மாதத்துலேயே ஆரம்பிச்சிருவாங்க. 2வது மாசத்துலேயேவா? 6 மாசம் டைம் கொடுத்தது அப்ப இல்ல. அப்ப அதற்கடுத்து எதிர்க்கட்சியா அதனால் இந்த மாதிரி நிதி சுமை, இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவர் எதிர்கொள்ளணும். இது இல்லாமல் அவருடைய ஆட்சி, அவர் எல்லாமே புதுசு தானே. அப்போ அதிகார வர்க்கம், அதிகாரிகள், IAS, IPS மற்ற அதிகாரிகளுடைய ஆதிக்கம், டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். எல்லாரும் வந்து இது இப்படி இல்லைங்க, அது அப்படிங்க, இது இப்படிங்க அப்படின்வாங்க. அப்புறம் லஞ்சம் ஊழல் உள்ளே பூராமல் பார்த்துக்கணும். விஜய் கை சுத்தமாக இருந்தாலும் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்புறம் ஏற்கனவே இங்கே கான்ட்ராக்ட்தாரர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட்தாரர்களை சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்றோன்னு. நீன்னா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு கூடுதல் கேட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக. ஏன்னா இப்பயே பண மோசடி வழக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஜோஸ் சார்லஸ் வந்து பேசியிருக்காரு, அவரோட ஒரே குடும்பத்தில் இருக்கவரே சொல்றாரு, ஆதவர்ஜன் அவர்கள் காசு மாமா அடிக்காம மச்சான் பார்த்துக்கணும். தகராறுங்க, அதை விட்டுருங்க. மாமா மச்சான் தகராறுலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆதவர்ஜுனா எப்படி செயல்பட போகிறாருன்னு இனிமேல் பார்ப்போம். நம்ம அவங்க மாமா மச்சான் தகராறுக்குள்ளே போகக்கூடாது. எப்போவுமே தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம தலையிடக்கூடாது, தப்பு. ஆதவர்ஜுனா ஒரு அமைச்சராக எப்படி செயல்பட போகிறார், அதுதான் நம்முடைய விமர்சனமாக எடுத்துக்கணும். அப்போ தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி இருந்த 2 கழகங்களுக்கு எதிராக தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, வாக்களித்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க இந்த கவர்மெண்ட்டை? மற்ற உழைப்பாளி மக்கள், போக்குவரத்து கழகம், இந்த தூய்மை பணியாளர்கள், மற்ற உழைப்பாளிகள், அரசு ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன நல்லது பண்ண போகிறீங்க? ஜனங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறீங்க? 2வது சட்டம் ஒழுங்கு, பொதுமக்களுடைய பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு தடுக்கிறதுக்கு ஜான்சி ராணி படை, அது இதுன்னு அஞ்சலி அம்மாள் கோர்ட்டுலாம் சொன்னார்ல, கோர்ட்டுக்கெல்லாம் பேர்லாம் வச்சுலாம் நடத்த முடியாது, இப்படி தான் மாட்டிக்கிறது தப்பு தப்பாக சொல்லி. கோர்ட்டை ஒழுங்காக நடத்துறது, தண்டனை வாங்கி தர்றது, காவல்துறையை கரெக்டாக நடத்துறது, தேவையில்லாமல் என்கவுண்டரு, லாக்அப் டெத்து, அதை நியாயப்படுத்துறது, இந்த வேலை எதுவும் பண்ணாமல் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் இவருக்குன்னு ஆதரவு ஒன்று இருக்கும், என்ன நடந்தாலும் முட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு இருக்கிற மக்கள் ஒரு செட்டு இருக்கும். ஆனால் அதை தாண்டி பொதுமக்களோட நன்மதிப்பு வாங்கினாருன்னா ஜெயிப்பார். இப்போ நம்மளே சொல்லியிருந்தோம்ல, அதிக வாக்கு வாங்குவார், சீட்டாக மாறாதுன்னு. அதிக வாக்கும் அதிக சீட்டாக வந்துச்சு, ஆனால் அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்கலல்ல ஜனங்க. அந்த ஜனங்க மெஜாரிட்டி கொடுக்குற நிலைமைக்கு இவர் கொண்டு வரணும். அது கொடுக்காம ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம்பா இவருக்கு போய் அப்படின்ற மாதிரி வந்தால் இது இன்னும் குறைஞ்சிடும், இவங்க உயிர் வந்துடும் இவங்க 2 பேருக்கும். இது வந்து சும்மா அடிச்சு உட்கார வச்சுக்கிற மாதிரி. இது எப்போனா உயிர் வரும் 2 கட்சிக்கும். கண்டிப்பா. பிஜேபி இன்னொரு பக்கம், மத்திய அரசோட இவர்கள் அனுசரணையாக போகணும். ஆட்சி வேற, எதிர்ப்பு வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, இந்த வித்தை தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கழிச்சு திராவிட கட்சிகள் தாண்டி இப்போ ஒரு கட்சி புதுசா வருதுன்னா அவங்களுடைய ஆட்சியை எப்படி கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சியை எப்படி அவங்க கொண்டு போறாங்க, அடுத்த 5 வருடம் எப்படி தமிழகத்தை வளர்க்குறாங்கன்றது தான் மெயினா பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி.